அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2024 மே மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஃபஸ்ட்டு யாருன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவோட அவர் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படிப்பட்ட காலங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போனாலே ஒன்று நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பெரிய லெவலில் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவினங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதத்தில். அதுக்கு நமக்கு கையில் பணம் இருக்கா, பொருள் இருக்கான்னா கண்டிப்பாக நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசியிலே 10ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்கே வந்துடுவார். அப்போ யார்கிட்ட பணம் கடன் கேட்டாலும் உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் யார்கிட்ட லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கும். ஆக இந்த மாதம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல செலவினங்களும் உங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுடைய தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான், கையில் பணம் தனம் பொருள் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கரெக்டாக இந்த மாதத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது வரைக்கும் நீங்கள் பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்திச்சிட்டு இருந்த உங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. எதுக்காவது லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் நீங்கள் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணுறதாக இருந்தால், முயற்சி பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். புதனும் உங்களுக்கு அவருடைய நட்சத்திரத்துக்கு வருவார். ஆக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மே 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, அது உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வார். இந்த பலன்களையும் நீங்கள் முழுமையாக அனுபவிப்பதற்கு இந்த மாதம் மேசராசியில் பிறந்த நீங்கள் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது. வெற்றி என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கூட அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருந்துகிட்ருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படணும்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. நீங்கள் யாரை பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பில் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும், அல்லது நீங்கள் உருவாக்குவீங்க. ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முயற்சி நீங்கள் எப்போ பண்ணணும்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நம்முடைய உறவுகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களால நமக்கு நன்மைகள், நம்மளால் அவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. அதோட நெருங்கிய உறவினர்கள் அவர்களாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் பிரதானமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் பெரிய லெவலில்
ரொம்ப நாளாக வீடு விற்காமல் இருக்குது, என்னுடைய இடங்கள் எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய இடங்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இடம் மட்டும் இல்லை, நீங்கள் வீடு மாறணும், ரொம்ப நாளாக நான் வீடு மாற்றத்தில் நிறைய தடைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் கூட உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல விதமான உங்களுடைய துறைகளில் சேல்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது லாபகரமாக இருக்குமான்னா இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஏற்கனவே லவ்வில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும், பின்னாடி அது மேரேஜில் முடியும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டுமல்ல அதன் மூலமாக ஏதாவது லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் சோர்ஸஸை பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, வேறு ஏதாவது நீங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, குறிப்பாக நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அது மட்டுமல்ல நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஆஃப்டர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஆயக்கலைகள் 64 உங்களுக்கு தெரியும். இந்த 64 கலைகளில் நீங்கள் எந்த கலையில் வேணாலும் இருங்க, அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முன்னேற்றங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எப்போ நல்லா இருக்குன்னா கலைத்துறையில் இருக்கணும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை செய்வதாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதம் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிவர்த்தி இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, பெரிய லெவலில் ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஃபைனான்சியலி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கெல்லாம் அமையும். நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கண்டிப்பாக இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது பெரிய லெவலில் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகும். அதனால் நீங்கள் லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பீங்க. ரொம்ப நாளாக திருமணமே நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்திகள் எனக்கு வருமானா இந்த மாதம் உங்களுக்கு வரும். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் நீங்கள் பிரதானமாக பார்க்குறது உங்களுடைய முயற்சிகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகர் அவரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாய்ப்பு இருக்கும் பட்சத்துக்கு சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. அதோட துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இந்த மே மாதம் உங்களுக்கு உண்டு.
குரு பகவானுடைய அனுகூலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.